ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணுன்னு காலையிலேருந்து வேலை பார்த்ததுனால ரொம்பவே டயர்டாக தான் வந்து இருந்தேன். தேவேஷ் வந்து டியூஷன் போயிருந்தான். 6:30க்குலாம் வந்துடுவான். அப்பா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுனால அவனுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் தான் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவனோட யூனிஃபார்ம், ஷூ, சாக்ஸ், அதுக்கப்புறம் ஐடி கார்டு எல்லாத்தையுமே எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். டியூஷன்லேருந்து வந்தான். ஊருக்கு போகிறேன்னு கவலைப்படுவேன்னு பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக தான் வந்திருந்தான். ஏன்னா 2-3 நாளைக்கு அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ரொம்ப பாசமாக வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்தான். என்னடா அழுவன்னு பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக தான் வந்து கிளம்புனான். எனக்குமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் கவலைப்படுவானோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எக்ஸாம் இருக்கிறதுனால தான் அவனை கூட்டிகிட்டு போக முடியல. கண்டிப்பாக அவங்க சித்தப்பாவும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் தேவேஷை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயுமே எல்லாரும் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அவன் கீழே போகிற வரைக்கும் நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தான். தேவேஷ் இல்லாமல் போகிறதே எங்களுக்கு கஷ்டமாக தான் வந்து இருக்குது.